ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ் டிஎன்பிசி அகாடமி. இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸோட சிலபஸ் எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணி இன்னிலேருந்து நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் இந்திய தேசிய இயக்கம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 7 டாபிக்ஸ் சிலபஸில் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் தேசிய மறுமலர்ச்சி. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது ராஜாராம் மோகன் ராய். இவர் 1772 வங்காளத்தின் ஹீக்லி மாவட்டத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கார். இவருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 மொழிகள் தெரிச்சு பெற்றிருக்கார். அப்போவே என்னென்ன மொழிகள்னால் ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாரசீகம், அரபிக், ஃப்ரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், ஹிப்ரோ. 1805 1814 வரைக்கும் ஆங்கிலேயர்களோட கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு. இவரை பார்த்திங்கன்னா முகலாய மன்னர் ராஜான்ற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருக்காரு. இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. இவர் பார்த்திங்கன்னா 1815 ஆத்மீய சபையை நிறுவியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1828 ஆகஸ்ட் 20ஆம் தேதி இதை பிரம்ம சமாஜமாக வளர்ச்சி பெற்றிருக்கு. கடவுள் ஒருவரே அப்படின்ற பிரச்சாரத்தையும் இவர் முன்னெடுத்திருக்காரு. 1829 வில்லியம் பெண்டிங் பிரபுவோட சதியை ஒழிக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை ஆகியவற்றை எதிர்த்திருக்காரு. அதே சமயம் விதவை மறுமணம், பெண் கல்வி, பெண்களுக்கு சொத்துரிமை, கலப்பு திருமணம் ஆகியவற்றை ஆதரிச்சும் இருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முஸ்லீம் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தும் இருக்கார். 1817 பார்த்திங்கன்னா சமய பரப்பாளரான டேவிட் ஹேர் என்பவரோட சேர்ந்து கல்கத்தாவில் இருக்க இந்து கல்லூரி அப்படின்றத நிறுவியிருக்காரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்கத்தா மாநில கல்லூரின்ற பேரில் அந்த கல்லூரி நடந்துகிட்ருக்கு. பெண்களுக்கான பள்ளியையும் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வங்காள மொழியில் வெளிவந்த முதலாவது வார இதழான சம்வாத் கௌமுதியை 1819ஆம் ஆண்டு தொடங்கியிருக்காரு. அதே சமயம் இவர் பார்த்திங்கன்னா பாரசீகம் வார இதழான மீரத் உல் அக்பர் அப்படின்ற பத்திரிகைக்கும் ஆசிரியராக இருந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள், அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி போன்ற நூல்களை எழுதியிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா 1833 இங்கிலாந்தில் இருக்க பிரிஸ்டல் அப்படின்ற இடத்துல மறைஞ்சிருக்காரு. இவரோட மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கேசவ் சந்திரசென்னும் தேவேந்திரநாத் தாகூர் இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த சபையை வழிநடத்தியிருக்காங்க. இதில் கேசவ் சந்திரசென்றவர் 1857 தான் பிரம்ம சமாஜத்தில் இணைஞ்சிருக்காரு. 1886ஆம் ஆண்டு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்றத கேசவ் சந்திரசென்னும் தேவேந்திரநாத் தாகூரும் உருவாக்கியிருக்காங்க. இதில் கேசவ் சந்திரசென்னோட முயற்சியால் 1872ஆம் ஆண்டு பலதார மணமுறை மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. என்னதான் இந்த இயக்கம் குழந்தை திருமண தடை சட்டத்தை எதிர்த்திருந்தாலுமே கேசவ் சந்திரசென் தனது 14 வயது மகளை இளவரசர் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சதுனால இந்த இயக்கத்தில் இருக்கவங்களாம் அதிருப்தி அடைஞ்சு பலர் அதிலிருந்து வெளியேறி சாதாரண சமாஜம் அப்படின்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஆத்மீய சபையோட பணியை பார்த்திங்கன்னா திபேந்திரநாத் தாகூர் மேற்கொண்டிருக்காரு.